அனைவருக்கும் வணக்கம். பேராசை பேராசை இருக்கலாமா? இருக்கக்கூடாதா? பேராசை இருக்கலாமே. ஒரே ஒரு விஷயத்தில் பேராசையோடு நீங்கள் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நன்மை செய்யும், இந்த உலகிற்கும் நன்மை செய்யும். மற்ற வேறு எந்த விஷயத்தில் நீங்கள் பேராசையோடு இருந்தாலும் அது உங்களுக்கும் கெடுதலையே செய்யும், உங்கள் நிம்மதியை கெடுக்கும், உலகத்துக்கும் கெடுதலையே செய்யும், உலகத்தின் நிம்மதியையும் கெடுக்கும். எதில் பேராசை இருக்கலாம்? அந்த எல்லாம் அல்ல பரம்பொருளை நான் உணர வேண்டும், அந்த எல்லாம் அல்ல பரம்பொருளை நான் அறிய வேண்டும் அப்படிங்கிறதுல மட்டும் பேராசை இருக்கலாம். அதற்காக நான் எந்த உழைப்பையும் செய்வேன், அதற்காக நான் என்ன பாடும் படுவேன் அப்படின்னு பேராசைப்பட்டிங்கன்னா மெய் வருத்த கூலி தரும். கண்டிப்பாக இறைவனை நோக்கி இறைவனை அடைய உணர நீங்கள் பேராசைப்பட்டு அதுக்காக உங்கள் உழைப்பை நீங்கள் ரொம்ப அதிதீவிரமாக ஆரம்பிச்சிங்கன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் இப்படி அதிதீவிரமாக உழைச்சி தான் இந்த இறையை உணர்ந்தார். ரமண மகரிஷியும் அப்படி தான், பெரிய பெரிய மகான்கள் எல்லாருமே அப்படி தான். அதே மாதிரி நீங்களும் பேராசையோடு அந்த பேரின்ப நிலையை நான் அடைய வேண்டும், அந்த பேரின்ப வாசனை நான் உணர வேண்டும், அவனுள் நான் நிறைய வேண்டும், கரைய வேண்டும் அப்படின்னு நீங்கள் பேராசைப்பட்டீங்கன்னா அந்த பேராசை அர்த்தமான பேராசை. பாக்கி உலகத்தில் உள்ள பாக்கி எல்லா பேராசையும் வருத்தமான பேராசை தான். என்னத்தை அடைஞ்சாலும் உங்கள் மனசு அடங்காது, இன்னும் வேணும். அது பொண்ணு, பொருள், உலக சொத்துகள், பதவி, எதை நீங்கள் அடைஞ்சாலும் இன்னும் உங்களுக்கு பேராசை கூடிக்கிட்டே தான் போகும். அதனால் உங்களுக்கும் கெடுதல், உலகம் கெடுதல். ஆனால் அந்த இறைவனை உணர வேண்டும், அறிய வேண்டும் அப்படின்னு நீங்கள் பேராசை வச்சிங்கன்னா அந்த பேராசை உண்மையும் காக்கும், உன் குலத்தையும் காக்கும், உலகையும் காக்கும். அது எப்படி? நம்ம அந்த இறைவன் மேலே பேராசை வச்சு எப்படி இருந்து நம்மை காக்கும்னா, நமக்கு உலகத்தில் உள்ள சகல ஜீவராசிகள் மேலேயும், உலகத்தில் உள்ள சகல பொருள்களையும் சகல ஜீவராசிகளையும் படைத்தது அந்த எல்லாம் அல்ல பரம்பொருள் தானே. அந்த பரம்பொருளை நினச்சி ஒவ்வொரு இயக்கத்துலேயும் அந்த பரம்பொருளை நினச்சி மெய்சிலிருப்போம். அது மாதிரி உலகத்தில் உள்ள சகல உயிர்களையும் ஜீவராசிகளையும் ரசிப்போம். அப்படிங்கிறப்ப எந்த ஜீவராசிக்கும் நம்ம கெடுதல் பண்ணுவோமா? எந்த மக்களையும் நமக்கு கிடைப்போமா? சகல ஜீவராசியும் அது வசதி வாய்ப்பாக இருக்கட்டும், அது உயிர்ப்புடன் இருக்கட்டும், அதோட இயக்கத்தில் நம்ம தலையிட மாட்டோம். அந்த இயக்கத்திற்கு நாம் துணையாக நிற்போம். உலக உயிர்கள் அனைத்திற்கும் நம்ம தொண்டு செய்வோம், தன்னலம் பாராமல். தன்னலத்தை பார்க்க வேண்டாம்னு சொல்லலை, நமக்கு அடிப்படை ஆதாரமான எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி மற்றவர்களுக்கு அடிப்படை ஆதாரங்கள் இல்லாமல், வாழ்வியல் ஆதாரங்கள் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்மளான எல்லாத்தையும் செய்யலாம். அதை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். அதான் தன்னலமற்ற சேவைங்கிறது. தன்னலமற்ற சேவைன்னா என்ன? தன்னலமும் இருக்கும், அவங்க நலத்தையும் நம்ம அக்கறையோடு பார்க்கணும். அதனால் இந்த பரம்பொருளை அடைய மட்டும் நீங்கள் பேராசை கொள்ளுங்கள், வேறு எதனை பொருட்டும் பேராசை கொள்ளாதீர்கள். நியாயமான ஆசையை கொள்ளுங்கள், அது தப்பே கிடையாது. நியாயமான ஆசைகள், எனக்கு நல்ல படிப்பு வரணும், நல்ல வேலை கிடைக்கணும், நான் நல்லா சம்பாதிக்கணும், நான் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற நியாயமான ஆசையை வச்சுக்கோங்க. அது உங்களை எந்த விதத்துலையும் கிடைக்காது. ஆனால் பேராசைன்னு ஒன்று உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அது நான் இறைவனை அடையணும், இறைவா நான் உன்னை அடைய வேண்டும், இந்த உலகில் துன்பங்களிலிருந்து நான் விடுபட்டு சதா சர்வகாலமும் ஆனந்தமயமாக நான் இருக்க வேண்டும் இறைவா அப்படின்னு அந்த பேராசை மட்டும் மிகவும் நல்லது. உங்கள் உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது, உலகிற்கும் நல்லது. உலகத்தில் பல அரசர்களை நாடு பிடிக்கும் பேராசையால் தான் எத்தனையோ உயிர்கள் அழிந்தன. பல செல்வந்தர்களின் பேராசை தான் எத்தனையோ தொழிலாளர்கள் வாழ்க்கை மேம்படாமல் வறுமையில் போய்கிட்டே இருக்கு. புரியுதுங்களா? அதனால் எந்த நிலையிலும் உலகியலை பொருட்டு நமக்கு பேராசை வராமல் பார்த்து கொள்வோம். உலக மக்களுக்கு நாம் சேவை செய்வோம். நம்முடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் இறைவன் நமக்கு கொடுத்த விஷயங்களை நினச்சி ஆனந்தப்படுவோம். இறைவன் நமக்கு கொடுக்காத விஷயங்களை நினச்சி வேதனைப்பட்டு வருந்துறதோட, இறைவன் நமக்கு என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கான், நல்ல அந்த பேசுகிறதோட அருமை. பேசிக்கிட்டே திடீர்னு கை கால் வராமல் வாய் பேச முடியாமல் போய் படுத்த படுக்கையாக பல வருஷம் கிடக்குறாங்களா, அவங்கள்ட்ட போய் நீ இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், ஆஹா அது பேசுகிறது எவ்வளோ பெரிய அருமையான விஷயம், நடக்கிறது எவ்வளோ அருமையான விஷயம். படுத்த படுக்கையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நடக்கிறது, ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு போகிறது. இறைவன் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எனக்கு இவ்வளோ சொகுசான கார் இல்லையே அப்படின்னு நினச்சி இறைவன் மேலே நம்ம வருத்தப்படுறத விட,
இறைவா அந்த இடத்துக்கு நான் போகிறதுக்கு ஒரு பஸ்ஸில் ஏறியோ ஒரு சைக்கிள்லையோ ஒரு 2 வீலர்லையோ போகிற அளவுக்கு எனக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறியா அப்படின்னு முதல்ல நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். எனக்கு பென்ஸ் வாங்கி தரலையே, ஆடி கார் வாங்கி தரலையேன்னு இறைவனை பார்த்து நம்ம அப்படியே கேட்குற கேள்வியை விட, என் கை கால்கள் நன்றாக இருக்கிறது, நான் நினைத்த இடத்துக்கு எப்படியோ ஏதோ ஒரு வாகனம் மூலமாக நான் போய் விடுகிறேன், அந்தளவுக்கு நீ பாக்கியசாலியாக வச்சுருக்கிற இறைவா, இது போதும். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பேசிகிட்டே இருக்கேன். எத்தனையோ பேருக்கு பேச முடியாமல் கிடக்கிறாங்க. நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க ஏதோ உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு பேச முடியாமல் கிடக்கிறாங்க. மற்றவங்களோட உதவியை எதிர்பார்த்து அவங்க தூக்கிட்டு போக மாட்டாங்களா, அவங்க ஏதாவது கொண்டாந்து வாயில் ஊட்ட மாட்டாங்களா அப்படின்னு. அப்படிலாம் இல்லாமல் என்னை மிக உயர்ந்த நிலையில் வைத்திருக்கிற இறைவா, இந்த ஐஸ்வர்யமே எனக்கு போதும் இறைவா. இதற்கப்புறம் எனக்கு ஒன்றுமே வேண்டாம் இறைவா. நான் உன்னை உணர வேண்டும். உன்னை நோக்கி என் பயணத்திற்கு நீ எனக்கு உறுதுணையாக இருந்து என்னை ஆசீர்வதித்து இறைவா, உன்னுடன் என்னை 2 கலந்து கொள். உன்னுடன் என்னை கலக்க, உன் உணர்வை நான் அடைய, நான் உன்னதமாக ஆன்மீகத்தில் மேம்பாடு அடைய நீ உதவ வேண்டும் இறைவன்கிட்ட வேண்டிட்டு நம்ம கொடுத்துற விஷயங்கள் நினச்சி சந்தோஷப்பட்டு இறைவன்கிட்ட நம்ம நல்லபடியாக பிரார்த்தனை செய்வோம். அனைவரும் வாழ்க வாழ்க வாழ்க.